ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரியே கம்ப்ளீட்டாக நீங்கள் கேட்ட இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர்ஸாக ஒரு எஃப்ஏக்யூ சீரிஸாக கம்ப்ளீட் வீடியோவாக இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர்ஸ் இருக்கும். ட்ராப் ஷிப்பிங் சம்மந்தமாக இருக்கட்டும், எல்லா சம்மந்தமாகவும் இதுக்கு ஆன்சர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ட்ராப் ஷிப்பிங்க்கு பேமெண்ட் கேட்வே எப்படி பண்ணுறது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ பேமெண்ட் கேட்வே வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட் இப்போ இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்கிறேன். பேமெண்ட் கேட்வேன்றது நீங்கள் நிறைய பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணலாம். 2 விதமாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ வந்து ஷாப்பிஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அங்கே வந்து ஆப்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இந்தியாவில் யூஸ் பண்ணுற பேமெண்ட் கேட்வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரேசர் பே, இன்ஸ்டா மோஜோலாம் அங்கே இருக்குமா எனக்கு தெரியல. ஆனால் ரேசர் பேயில் வந்து ஷாப்பிஃபைல மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் பே இருக்கும், ஸ்ட்ரைப் இருக்கும். ஸ்ட்ரைப் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரேசர் பே வந்து இந்தியாவில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான விஷயம். சப்போஸ் நீங்கள் வந்து ஷாப்பிஃபைல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் நீங்களே வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, கோடிங் நாலேஜ் இல்லாமல் சப்போஸ் என்னோட கோர்ஸில் ஜாயின் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு என்னோட கோர்ஸ்க்குள்ளேயே இன்டெகிரேட்டராக சொல்லி தருவேன். டீட்டெயிலாக எப்படி வந்து நீங்கள் வந்து பேமெண்ட்ஸு மல்டிபிள் பேமெண்ட்ஸ் பேபால்லேருந்து நார்மல் இந்தியாவிலேருந்து எல்லாமே இந்தியன் டு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ்லாம் எப்படி அட்டாச் பண்ணுறது வெப்சைட்குள்ளே அப்படின்றது நான் சொல்லி தந்திருப்பேன் என் கோர்ஸ்க்குள்ளே. பட் ஆனால் உங்களுக்கு இப்போ சப்போஸ் கோர்ஸில் இல்லை, நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிற பேமெண்ட் கேட்வேஸ் பார்த்தா இந்தியாவில் ரொம்ப ஈஸியாக சார்ஜ் ரொம்ப கம்மியாக வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மோஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதையுமே எப்படி டீட்டெயிலாக இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை நான் வந்து அட் எண்ட் ஆஃப் வீடியோவில் ஆட் பண்ணுறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டா மோஜோ யூஸ் பண்ணலாம். அதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சார்ஜஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து ஓரளவுக்கு நம்ம டீசெண்டான ஒரு பே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேசர் பே யூஸ் பண்ணலாம். ரேசர் பே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேபால் இல்லை ஸ்ட்ரைப் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேபால் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைப்போட பேபால் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரைப்பில் வந்து ஒரு சில விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரைப்பில் பண்ண போனால் அவங்க பிஸ்னஸ் அக்கௌண்ட் கேட்பாங்க. ஆனால் ரேசர் பேல அந்த ப்ராப்ளம் இருக்காது. இன்ஸ்டா மோஜோவில் சுத்தம் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. ஈவன் தோ என்னோட கோர்ஸ் கலெக்ஷனுக்குமே நான் வந்து இன்ஸ்டா மோஜோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்ஸ்டா மோஜோ நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷாப்பிஃபை இல்லாமல் என் வெப்சைட்குள்ளே இருந்தால், பட் ஆனால் ஷாப்பிஃபைக்குள்ளே இன்ஸ்டா மோஜோ இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஆர்டர் டெலிவரி பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் நேம் போட்டு டெலிவரி பண்ணுவாங்களா ப்ரோ? ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் நேம் போட்டு, ஏன்னா நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதே நீங்கள் சப்போஸ் ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசானில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, கஸ்டமர் வந்து ஆர்டர் போட்டுறாங்க, உங்ககிட்ட மணி வந்துடும். நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் சோர்ஸிங்கே எங்கேருந்து வச்சிங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு ப்ராடக்ட் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ண வருமோ அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புறீங்க. ஸோ அவங்ககிட்ட சேரும் போது அமேசான் ஃப்ளிப்கார்ட் டைட்டில் அந்த மாதிரி அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அதெல்லாம் அப்படி தான் வரும். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸோடு தான் வரும். மற்றபடி இந்த கொஷின்ஸ் கன்ஃபார்ம் இது வந்து டெலிவரி ஆகும் போது அந்த ஸ்டிக்கர் நெக்ஸ்ட் அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த நேம் போட்டு தான் அவங்களுக்கு டெலிவரி ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரோ ஷாப்பிஃபை உள்ளே போனால் 5000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி காமிக்குது ப்ரோ. கண்டிப்பாக 5000 மாதிரி பே பண்ணுற மாதிரி தான் காமிக்கும். ஸோ ஏன்னா அது வந்து ஒரு பெய்டு சாஃப்ட்வேர், அது வந்து ஒரு பெய்டான டூல். அது இ-காமர்ஸ் ஸ்டோர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெய்டான டூல். அந்த டூலு நீங்கள் ஷாப்பிஃபை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஃபிக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி இது வந்து நீங்கள் மந்த்லி 5000 பே பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ஷாப்பிஃபை டூலில் நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி இந்த 5000 உங்களால் பே பண்ண முடியல, மந்த்லி பே பண்ண முடியலன்னா நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட்டாக பே பண்ணி என்னோடய கோர்ஸ் செகண்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் டெலகிராம் குரூப் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் 50 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அலோடு இப்போதைக்கு, அந்த சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் டெலகிராம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ், இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட்ஸ், லேண்டிங் பேஜஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளைண்ட்ஸ் எப்படி எடுக்கலாம், நீங்கள் இந்த பிஸ்னஸ் இல்லாமல் மற்றபடி பிஸ்னஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணி தரலாம் அப்படின்ற மொத்த டீட்டெயில்டான ஒரு கோர்ஸாக இருக்கும். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வி வந்து அவர் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டாக எடுத்து நான் சேலஞ்ச் மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அதை வெப்சைட் க்ரியேட் பண்ணி நான் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தேன். கேரளாவிலேருந்து ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட் வந்திருக்கு. ஏன்னா அந்த ஒரிஜினல் விலை, அந்த ப்ராடக்ட் விலை பார்த்தீங்கன்னா 234 ரூபா. ஆனால் நான் வந்து அங்கே போட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399, which is around 400 ருபீஸ்க்கு நான் சேல் பண்ணேன். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு 2x ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. ஸோ இது ஆப்வியஸாக ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியான, எனக்கு அந்த ப்ராடக்ட் சேல் பண்ண ப்ராஃபிட்டாக தான் இருந்துச்சு. பட் அதை தாண்டி அதுக்கப்புறம் அப்டேட்ஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து இப்போ டெஸ்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய அந்த ஆட் பிட் கேம்பெயின்ஸில். இந்த ப்ராடக்ட் ஃபெயிலியராக இல்லாட்டி சக்ஸஸா அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். வேறு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை நான் அப்டேட்டாக கொடுப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க. உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங் பற்றினும் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றினும் ஃப்ரீலான்சிங் பற்றின ஐடியாஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஷாப்பிஃபை இந்தியா மார்க்கெட் இல்லை க்ளோரோட் இதில் வந்து கனெக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகிடணும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியா மார்க்கெட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி செல்லருக்கு காமிக்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணுறதுக்கு சொல்லி சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ இதை பற்றின நான் டீட்டெயிலாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, இந்த ஷாப்பிஃபைல அதிகமாக நம்ம வந்து இந்த இந்தியா மார்ட் க்ளோரோட் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இந்தியா மார்ட் பற்றி எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா க்ளோரோட் யூஸ் பண்ணதில்லை, இந்தியா மார்ட் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதை பற்றின எனக்கு ஐடியாஸ் மோஸ்ட்டாக இல்லை. பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இது பண்ண முடியும், உங்களுக்கு வந்து செல்லருக்கு போய் டேஷ்போர்டில் நிற்க முடியும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா நம்ம வந்து க்ளோரோடில் கனெக்ட் ஆகிருக்கு. க்ளோரோடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். க்ளோரோடானா எனக்கு தெரிஞ்ச நிறைய ட்ராப் ஷிப்பிங் பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோரோட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாம் ஓகே ப்ரோ, நம்ம செல்லர் அட்ரஸ் கொடுக்கணும், ஷிப் பண்ணுவாங்க, அதில் யார் சப்ளையர் தெரிஞ்சிருமே, அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரைஸ் டேக் வேறு இருக்குமே, அதை பார்த்து லாஸ்ட்டாக சொன்னீங்களே சொல்லவே இல்லை ப்ரோ. ஏன் நான் சொல்ல முடியலன்னா, ஏன்னா அந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ போட்ட வந்து 17 மினிட்ஸ் தாண்டி போயிடுச்சு. ஸோ அதனால் லென்த்தியாக வீடியோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு டெடிக்கேட் வீடியோ சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நேம் அட்ரஸ் போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக போய் அவங்க டெலிவரி ஆகணும். ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், அது மட்டும் போதும். ஏன் அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ப்ரைஸர் நேம் ப்ளஸ் அந்த டெலிவரி ஷிப்பிங் அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்களோட ப்ராடக்ட் வந்து கையில் சேரணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரோ ட்ராப் ஷிப்பிங்க்கு பேமெண்ட் கேட்வே எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ ஐ திங்க் ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டேன். இந்த கொஷின் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்ன நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கான வீடியோ நான் எண்டில் தரேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரோ கிரேட் வீடியோ, பட் எம்ஆர்பி ப்ரைஸ் இஷ்யூ சொல்லுங்கள். எம்ஆர்பி விட அதிகமாக ப்ரைஸில் நம்ம சேல் பண்ண நம்ம மேலே கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம்ல, அதை பிடிக்க ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ஆர்பியோட தான் அதிகமாக எல்லா இடத்துலையும் சேல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 15 ருபீஸ் தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் நீங்கள் போய் எங்கே வாங்கினாலும் சரி 20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம கேஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற எப்படின்னா, நீங்கள் வந்து சப்போஸ் நம்ம எந்த இடத்துல வாங்குறோமோ அங்கே கேஸ் ரைஸ் பண்ணுவாங்கன்றாங்க. அது அவங்ககிட்ட முடியாது. ஏன்னா நம்மகிட்ட மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம தான் டேஷ்போர்ட் இருக்கும். நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி நம்ம தான் ரிட்டர்ன் பண்ணாலும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்மள தான் அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம தான் அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ண முடியும். நம்மளால டேரெக்டாக அவங்க வந்து எங்கேருந்துமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற. ரிட்டர்ன்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா டேமேஜ் ஆகிருக்குன்னா நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க. நம்ம வெப்சைட்டில் மெயில் அட்ரஸோ இல்லை வாட்ஸ்அப் நம்பரோ கொடுத்துருப்போம். ஸோ அது மூலமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க மூலமாக நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் வாங்குறதுக்கு நம்ம டேஷ்போர்டில் தான் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வாங்கிப்பாங்க. ஸோ இது வந்து இது ஒன்று கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி. ஓகே, ஃபாரின் வின்னிங் ப்ராடக்ட் டு இந்தியா டு யூஸ் பண்ணலாமா? ட்ராப் ஷிப்பிங்க்கு இப்படி நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமா? ப்ரோ மை கொஸ்டின் என்னன்னா, இந்தியன் லொக்கேட் இருந்தால் யூஸ் பண்ண ட்ராப் ஷிப்பிங் ப்ராடக்ட் டிக்டாக் முடியுமா, ஐஜி முடியலுமா ஆட்ஸ் பண்ணால்? பட் இந்தியன் ட்ராப் ஷிப்பிங் பண்ணால் மட்டும் லைஃபோட வின்னிங் ப்ராடக்ட்ஸை ட்ராப் ஷிப் பண்ணலாம். ஓகே, இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ப்ராடக்டை இந்தியாவில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் அதுக்கான சப்ளையர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் சப்போஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்தியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ட்ராப் ஷிப்பிங், பட் ஆனால் அந்த டிக்டாக் ஐஜி யூஸ் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ண முடியுமா? டிக்டாக் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம், ஆனால் டிக்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து VPN போட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் கைடு போட்டுட்டு ஒன்றுமே இல்லை ப்ரோ 3 hours கோர்ஸாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் இந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நியர்லி ½ an hour நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட, மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் 27 மினிட்ஸ்க்கு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அட்டென்ஷன் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் லென்த்தியாக வீடியோனா நீங்கள் கேட்குற அந்த 3 hours கோர்ஸில் என்ன இருக்குமோ அதை கம்ப்ரஸ்டாக ஒரு 27 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 3 hours அவங்க வந்து இழுத்து சொன்ன விஷயத்த எல்லாமே நான் வந்து சுருக்கி உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் ஏன் 3 hours கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து 3 hours லென்த்தாக எடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் இருக்க டீட்டெயில்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 25 to 30 மினிட்ஸில் இருக்க தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி லென்த்தியான வீடியோஸ் தான் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா அப்லோட் பண்ணலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லென்த்தாக இருக்க வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரோ மேக் அ வீடியோ ஆன் COD ஒர்க்ஸ், ஹவு COD ஒர்க்ஸ். ப்ரோ மேக் அ வீடியோ ஆன் ஹவு டு ஸ்டார்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராப் ஷிப்பிங். ஸோ COD ஒர்க்ஸ் வந்து நான் வந்து COD வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு COD ப்ராப்ளம்ஸில் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ளேஸ் பண்ணிடுவீங்க, அவங்க போய்ட்டு அவங்ககிட்ட சேரும் போது அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கம்பெனி சைட்லேருந்து நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் கையில் வந்து சேரும். ஏன்னா நடுவில் வந்து உங்ககிட்ட அமௌண்ட் வந்து சேர்கிறதே வந்து கொஞ்சம் டஃப் ஜாப். ஏன்னா
நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் சிஓடியில். பட் கனெக்ஷன் நீங்கள் வந்து க்ளோ ரோடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சிஓடி சேர்கிற மாதிரியே இருக்கும். ப்ரைஸ் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரின்றது கொஞ்சம் ப்ரிஃபரபிள் கிடையாது. நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எப்பயுமே நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். லைக் இன்ஸ்டா மோஜோ பேமெண்ட், ரேசர் பே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைப்பு, இந்த மாதிரி இருக்க எல்லா ஆன்லைன் பேமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு ஹவு டு ஸ்டார்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராப்ஷிப்பிங். இந்தியன் ட்ராப்ஷிப்பிங்கை நீங்கள் கிளியர் பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் ட்ராப்ஷிப்பிங் கிளியர் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் ட்ராப்ஷிப்பிங்னா நத்திங் பட் நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு பேபால் கனெக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதான் இன்டர்நேஷ்னல் ட்ராப்ஷிப்பிங். தாண்டி நீங்கள் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராப்ஷிப்பிங் எதை மீன் பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸை மீன் பண்ணுறீங்கன்னா ப்ராடக்ட்ஸுக்கும் ஆஸ் யூஷுவல் அந்த சப்ளையர் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சப்ளையரை நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஈஸியாக இன்டர்நேஷ்னல் ட்ராப்ஷிப்பிங் பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸை ட்ராப்ஷிப் பண்ணலாம். ஸோ உங்கள் கொஷின் சால்வ் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லா வீடியோஸ்லையும் சொன்னதே சொல்கிறீங்க. ஓகே, எல்லா வீடியோஸ்லையும் சொன்னதே சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ். நீங்கள் ஆல்ரெடி ரீட்டைலிங் வியூஸ் இருந்தாலும் நிறைய பேர் வந்து ட்ராப்ஷிப்பிங்னா என்ன, அந்த பிஸ்னஸ் மாடல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு டீட்டெயிலான வியூ கொடுக்குறதுனால தான் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவில் நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ப்ரீஃபான ஐடியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோ ஷாப்பிஃபை சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஷாப்பிஃபை சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து 5,000 இருக்கும். அது நீங்கள் ஷாப்பிஃபை பக்கம் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஷாப்பிஃபைல போய்ட்டு நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணி ஒரு ட்ராப்ஷிப்பிங் ஸ்டோரை நீங்கள் ரன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு wix.comலேயும் போய்ட்டு அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட ஓன் வெப்சைட்டு ட்ராப்ஷிப்பிங் ஸ்டோர் வெப்சைட்டை நீங்களே க்ரியேட் பண்ணி நீங்களே ரன் பண்ணலாம். கோடிங் நாலேஜே இல்லாமல் ரன் பண்ணலாம். அது எப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து என்னோடய கோர்ஸை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் ரன் பண்ணியிருக்கேன், இப்போ செகண்ட் பேட்ச்க்காக வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை டெலிகிராம் குரூப்பில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஹாய், டூ வி நீட் டு கெட் சம் GST number for selling Shopify store, how to get a domain without GST ப்ரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுத்திங்கன்னா ஓகே பெஸ்ட். நீங்கள் வந்து அதிகமாக சேல்ஸ் எடுக்கும் போது தான் ஜிஎஸ்டின்ற ஒரு பேரே வரும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் எதாவது ஹார்ட் கோர் இதுக்கெலாம் இறங்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2,500 பே பண்ணி ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி எடுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஜிஎஸ்டி எடுத்திங்கன்னா பெஸ்ட்டு. அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்படியே ரன் பண்ணிட்டு ப்ராஃபிட்டபுளாக ஆனதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எடுத்தாலும் ஓகே. ஸோ யாருமே வந்து ஜிஎஸ்டி ஏன் எடுக்கலாம் அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து இது என்ன எடுத்துக்கலாம், இல்லாட்டி அப்புறமா பண்ணிக்கலாம். எப்படி அமேசான், மீஷோ யூஸ் பண்ணி ட்ராப்ஷிப்பிங் பண்ண முடியும்? ஸோ அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இதை யூஸ் பண்ணி தான் நான் ட்ராப்ஷிப்பிங் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணேன். ஸோ ஆப்வியஸாக அதில் பாசிபிள் இருக்குது. நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் அவங்க ஆர்டர் கொடுத்தோடனே மணி உங்ககிட்ட வரும். நீங்கள் வந்து அந்த ஆர்டரை அவங்க ப்ளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் அமேசான், மீஷோவில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை க்ளோ ரோடில் பே பண்ண போகிறீங்க. ஸோ ஆப்வியஸாக இதான் ட்ராப்ஷிப்பிங். நீங்கள் பொருளை வாங்கி மற்றவங்ககிட்ட கொடுக்கும்போது நடுவில் வர இன்டர்நெட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு. Next, hi bro, I am also a graphic designer and video editor. If you have an interest, want to work with you, I have shown my works. How I show my works? Okay. ஸோ வந்து கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இந்த பர்சன் வந்து நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் எனக்கு கூட கனெக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஆக்சுவலாக வீடியோ எடிட்டிங்க்கு நான் இப்போ ஆட்கள் வந்து தேடிட்டு இருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறேன் யாராச்சும் வீடியோ எடிட்டர்ஸாக இருக்கீங்க, ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஐடியாலஜி இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து கன்ஃபார்மாக ஃபர்தராக பேசுவோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய யூஎஸ் கிளைண்ட்ஸ்க்கும் யூகே கிளைண்ட்ஸ்க்கும். ஸோ ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ்க்கும் வீடியோ எடிட்டிங்ஸ் தேவைப்படுது. ஸோ அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடிட்டிங் தேவைப்படுறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம், இல்லாட்டி கீழே கமெண்ட் பண்ணோட நீங்கள் டைப் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கூட கொடுப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டான நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது தாண்டி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி 17 மினிட்ஸுக்கு ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருக்கேன், FAQ சீரிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நான் இங்கே கொடுக்குறேன், இங்கே செக் அவுட் பண்ணி பாருங்கள்.